அமைச்சர் பொன்முடி அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபதாரமும் விதிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். இது 2006ல இருந்து 11 வரைக்கும் அவர் அமைச்சர் இருந்தப்ப வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட வழக்கு தான் இது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது பொன்முடி எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. அந்த மேல்முறையீட்டுல தான் இப்போ பொன்முடிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தண்டனை பொன்முடிக்கு போதுமானதா இருக்குமா, இல்ல இன்னும் தண்டனையை அதிகப்படுத்தி இருக்கலாமா, இல்ல இன்னும் தண்டனை தொகையை அதிகப்படுத்தி இருக்கலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு கேஸ் இவர் மேல இருக்கு. இப்போ விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்த கேஸை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாத்தி பொன்முடி எந்த தவறும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க. அதை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கான வழக்குகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. பல பேர் அந்த வழக்கோட தீர்ப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு.